நம்ம ஒரு ரோஜா பூந்தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு ஐயா வேலை செஞ்சிட்ருக்காரு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. என்ன ஐயா பண்ணுறீங்க? ரோஸ் செடிக்கு வந்து தண்ணி கட்டுறேங்க. தண்ணி பாய்ச்சிட்ருக்கீங்களா? இந்த தோட்டம்லாம் உங்களுக்கு தாங்க? ஆமாம், தோட்டம் நம்ம இருக்குங்க. எத்தனை ஏக்கருக்கு ரோஜா போட்டிருக்கீங்க? 1 ஏக்கரா போட்டு. 1 ஏக்கருங்களா? எல்லாமே ஒரே இந்த மாதிரி ரோஸுங்களா? என்ன ரோஸ் இது? இது வந்து மார்பிள் ரோஸுங்களா? மார்பிள். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஐயா நான் ஒரு யூடியூப் சேனல்லேருந்து வரேன். ஒரு பேட்டி மாதிரி ஒரு எங்களுக்கு நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறீங்களா? சொல்கிறேங்க. அப்படியே கூடவே ஒரு போட்டி இருக்குது, கலந்துக்கிறீங்களா? என்ன போட்டி சொன்னாங்களாண்ணா? என்ன போட்டினா சாப்பிட்ற போட்டி தாங்க. ஒரு பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா 500 ரூபா பரிசு, 2 சாப்பிட்டிங்கன்னா 1000 ரூபா பரிசு. 1000 ரூபா பரிசு. கலந்துக்கிறீங்களா? கலந்துக்கிறீங்களா? சரிங்க ஐயா. எத்தனை ஏக்கருங்க நிலம் இருக்குது? 1 ஏக்கருங்களா? 3 ஏக்கரா இருக்குதுங்க. 1 ஏக்கரா வந்து இது போட்டு இருக்குதுங்க. என்னது? ரோஸு. ரோஸு. வேறு என்ன பயிர் பண்ணியிருக்கீங்க? வேறு நெல் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், நெல். இது இங்கே கீழே இருக்கிறதுங்களா? கீழே. சரிங்க சரிங்க ஐயா. நெல் பயிர் நட்டுட்டிங்களா? நட்டு இருக்குது. அது எத்தனை ஏக்கர் நட்டுருக்கீங்க? அது வந்து ஒரு 1/2 ஏக்கரா நட்டு. 1/2 ஏக்கர் நட்டுருக்கீங்க. சரிங்க ஐயா. எப்படி ரோஸு அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா இல்லை இப்போ தான் பூத்துட்ருக்குங்களா? அறுவடை பண்ணிட்டு திருப்பம் துளிர் எடுத்து திருப்பம் இன்னும் 2வது அறுவடைங்களா? 2வது அறுவடை. எத்தனை வருஷமாக இருக்குங்க இது? இது வந்து 5 வருஷம் இருக்குது. 5 வருஷமா? சரிங்க ஐயா. எங்கே பூவெல்லாம் எங்கே யாருக்கு கொடுக்குறீங்க? மார்க்கெட்டுங்களா இல்லை யாராவது வந்து வாங்கிட்டு போவாங்களா? திருப்பத்தூர் மார்க்கெட்டுக்கு போகுங்க. திருப்பத்தூர் மார்க்கெட் போதுங்களா? சரிங்க ஐயா. பரவாயில்லைங்களா வருமானம்லாம் இந்த ரோஸு விற்றோம்னா? ரோஸ் விற்றாக தம்பி சீசனை பொறுத்துங்க. இங்கே பார்த்து பேசுங்க, என்ன பார்த்து பேசுங்க. சீசனை பொறுத்துங்க. சீசனை பொறுத்து அதோட விலை. ஆமாம். சரிங்க ஐயா. நல்ல பண்டகை நேரம், கல்யாண திருவிழா அது இது இருந்தால் நல்ல விலை கூட வரும். விலை கூடுதல் வருது. எதுவும் இல்லைனாக்கா வந்து விலை குறையுது. சரி ஐயா. அதில் 2 பிரியாணி இருக்குது. சரிங்க, சாப்பிடுங்க. இந்த கேனை மட்டும் தொலைவ வச்சுருங்களேன், வாட்டர் பாட்டில். ஐயா இவ்வளோ நேரம் உங்கள் தோட்டத்தெல்லாம் சுற்றி காட்டினீங்க. உங்களை பற்றி நான் எதுவும் கேட்கவே இல்லை, இது வரையும் மறந்துட்டேன். உங்கள் பேர் என்னங்க? என் பேர் கோவிந்தராஜ். கோவிந்தராஜ். ஊருங்க? ஊர் வந்து கொட்டியூர். கொட்டியூர், ஏலகிரி மலையில் கொட்டியூர். ஏலகிரி மலை கொட்டியூர், போட் ஹவுஸ் பக்கம். சரிங்க ஐயா. எத்தனை வருஷம் ஐயா நீங்கள் இந்த விவசாயம்லாம் செஞ்சிட்ருக்கீங்க? நாங்கள் வந்து பாட்டி இதுலேருந்து நாங்கள் இந்த விவசாயம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ரோஸு நெல் மட்டும்தானா இல்லை வேறு ஏதாவது கூட பண்ணியிருக்கீங்களா? சாமை. அப்பா எல்லாம் அப்பா பண்ணியிருப்பீங்க. ஆமாம், சாமை, கேவரு. ஓகே. கடுகுலாம் கூட பண்ணியிருக்கீங்களா? கடுகு. சரிங்க, சாப்பிடுங்க நீங்கள். ஐயா பிரியாணி நல்லா இருக்குங்களா? பிரியாணி நல்லா இருக்கு. சாப்பிடுங்க. உங்களுக்கு எத்தனை பசங்க ஐயா? 2 பசங்க. 2 பசங்களா? என்ன பண்ணுறாங்க? அவங்க வந்து கூலி வேலை தான். கூலி வேலை தானா? கூலி வேலை. இது மேஸ்திரி வேலைங்களா? இந்த விவசாயம்லாம் நீங்கள் மட்டும் பார்த்துக்கிறீங்களா? நான் எங்கள் வீட்டில். உங்கள் ஒய்ஃபு? உங்கள் பொண்டாட்டி? ஆமாம். சரிங்க சாப்பிடுங்க. கறி முட்டைலாம் அப்படியே இருக்குது. சாப்பிடுங்க. ஐயா இந்த நெல் வேறு ஏதாவது தானியம் விளைவிக்கிறவங்களாம் வந்து அந்தளவுக்கு வருமானம் இல்லைன்றாங்க. உங்களுக்கு இந்த பூவில் எப்படிங்க நல்ல லாபம் வருதுங்களா? பூவில் சீசனை பொறுத்துங்க. அதான் சீசனை பொறுத்து. அதான் கல்யாணம், இந்த முகூர்த்தம் அந்த மாதிரி நாள் எனக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக விற்குது. புரியுதுங்க. எதுவும் இல்லாத நேரத்தில் வந்து கம்மி ரேட்டு. சரிங்க. புரியல. சாப்பிட முடியலைங்களா? ஏன்?
நல்லா இல்லைங்களா? நல்லா இருக்குது. ஆ சாப்பிட்டுக்கோங்க. ஆ சரி, அது மட்டும் ஒன்று மட்டும் சாப்பிட்ருங்க, அட்ஜஸ்ட் பண்ணி. வீணாக போயிடுமே. முடியலைங்களா? அது கொஞ்சம் தான் இருக்குது, சாப்பிட்ருங்களா அது வரையும்? சாப்பிட்டீங்களாயா? சாப்பிட்டேங்க. இன்னொன்று சாப்பிடுங்க, சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். முடியாதுங்களா? சரிங்க, கை கழுவிக்குங்க. எடுத்து உரம் போட்டு கை கழுவிங்க. எந்திரிங்க. ஐயாவால் 2 பிரியாணி சாப்பிட முடியல, ஒன்று தான் சாப்பிட முடிஞ்சது. அதனால் அவர் ஒரு பிரியாணி சாப்பிட்றதுக்காக அவருக்கு 500 ரூபா. சரிங்க ஐயா. சரி தம்பி. சரிங்க, நன்றி ஐயா. எங்கள் கூட நேரம் ஒதுக்கி பேசுனதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. வரேன் ஐயா. பலாமரம் பார்த்தேன், அதில் பலாக்காய் இருக்குது. அது உங்களுதுங்களா? நம்மளுக்கு தான். சரிங்க, வேறு என்னென்ன இருக்குது? பலா மரம் இருக்குதுங்க. ஸ்டார் ஃப்ரூட்டு. ஸ்டார் ஃப்ரூட் இருக்குங்களா? ஓகே, வேறு? அத்தி. அத்தி எங்கே இருக்குங்க அதெல்லாம்? மேலே இருக்குதுங்க. பார்க்கலாங்களா அதை? சரி, நடுங்க பார்க்கலாம். இங்கே வச்சுருங்க மண்வெட்டியை. இதுதாங்களா பப்பாளிங்களா? சரிங்க சரிங்க, பப்பாளியெல்லாம் இருக்குங்க எங்கிட்ட. சரி. என்னது? சரி 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 பழம். பழமா? செர்ரியா? சரி. செர்ரி செர்ரி. செடி சரி சரி. சிவப்பு கலராக ஒரு மாதிரி தானே? சிவப்பு கலர். செர்ரி செர்ரி அது பேர். அது வந்து இதுங்க. இது என்னது? அதான். ம். நம்ம ஊற்றுக்கு நுங்கு மாதிரி உள்ளே இருக்குதுங்க. அது பேர் நல்லா வாய்க்கிலே இருக்குது. சின்ன சின்னதாக ஒரு மாதிரிதா? பேர் ஊர்லேருந்து கொண்டு வராங்க. ஓகே ஓகே. இது வந்து பட்டர் ஃப்ரூட். பட்டர் ஃப்ரூட். பட்டர் ஃப்ரூட். ஓகே ஓகே, பட்டர் ஃப்ரூட். அது பூ வச்சிட்ருக்கு. சரிங்க. அதுதான் ஸ்டார் ஃப்ரூட்டா? இது நிறையா இருக்குங்களா ஸ்டார் ஃப்ரூட்? இது அங்கே இருக்குது. இதெல்லாம் இருக்குது. இந்த பெரிய மரம் அதாங்க அத்திங்க. அண்ணாட இருக்குங்கப்பா, காய பாருங்க. அத்தி அத்தி. அத்தி அத்தி. ம். அத்தி இவ்வளோ பெருசாக இருக்குது. ஹைப்ரிட்டுங்களா? ஹைப்ரிட். நான் சின்ன சின்னதாக தாங்க பார்த்துருக்கேன். நாட்டு இது இவ்வளோ பெருசாக இருக்குங்களா? ஆமாம், இது பெருசு. இதெல்லாம் விற்கிறதுங்களா நீங்கள் வச்சுட்டு இருக்கிறது? நல்லா பூரா வியாபாரம். வியாபாரம் தாங்களா? சரி சரி. வேரில் பாருங்களா எவ்வளோ இருக்குது.
சரிங்க. வேறு என்ன இருக்குது? அத்தி அத்தி. வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிள். காய் இல்லை. காய் இல்லை. சரிங்க. பன்னீர் கொய்யா. பன்னீர் கொய்யா. காய். சரிங்க. இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்கு. ஸ்டார் ஃப்ரூட். சரிங்க சரிங்க. இது 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 வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிள். சரிங்க. போகலாமா? போகலாம். இது என்னது? அதான் சரி. செர்ரி. செர்ரி. லிச்சி. 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 ஓகே ஓகே. அது முள்ளு சீத்தா. முள்ளு சீத்தா சின்ன செடியா? சரிங்க. மாங்காய் மரம். அதெல்லாம் ஓகே. மாங்காய் மரம் பழ மரம்லாம் பார்த்துருக்கேன். இந்த செர்ரி லிச்சி இதெல்லாம் பார்த்ததில்லைங்க. சப்போட்டா. சப்போட்டெல்லாம் இருக்குது, நம்ம வீட்டான கூட இருக்குது.